எல்லாத்துக்கும் இயற்கை வணக்கம். நான் டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனை, திருச்சி கருமண்டபத்துல இருந்து. ஆக்சுவலா ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு முக்கியமான விஷயம் பத்தி மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க மகாவதார் ஃபவுண்டேஷன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஸோ என்னோட இன்னைய டாபிக் வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாத சிகிச்சை அப்படின்னு. ஸோ இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து இதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஈஸி அக்சசபிளும் கூட. எல்லாருமே வந்து இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து எடுக்கும்போது காமனா ஃபேஸ் பண்றது வந்து பெயின். ஸோ பெயின் அதிகமா இருக்குன்னு சில பேர் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எடுக்கிறதுனால சம்வாட் ரிலாக்ஸ்டா இருக்கு, அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு சில பேர் எடுப்பாங்க. மெயினா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம மெயினா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து கிளென்லினஸ். ஏன் இந்த கிளென்லினஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எந்த அளவு அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பாடி, அதாவது ஒரு டேக் பாத்திங் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காலை வந்து சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாத்திங்கும் காலை வந்து சுத்தமா வச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் பண்றவங்களோட ஹீலிங் வந்து நம்மளுக்கு பியூரா இருக்கும். ரெண்டாவது நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இல்னஸை கியூர் பண்றதுக்காக நம்ம அவங்க கிட்ட நம்மளோட பாதத்தை கொடுக்குறோம். அப்ப நம்ம மனச அளவுலையும் சுத்தமா இருக்கணும், உடல் அளவுலையும் சுத்தமா இருக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பாதங்களும் சுத்தமா டஸ்ட் இல்லாம இருக்கணும். இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சயின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மளோட உடல் அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 12 உறுப்புகள். இந்த 12 உறுப்புகளோட முக்கியமான நரம்பு மண்டலம் வந்து தொப்புள்ள இருந்து ஆரம்பிக்கும். நம்ம வந்து குழந்தைய அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் தொப்புள் தான் உருவாகும். ஆனா நம்ம படிக்கிற சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா பிரெயினை தான் ஹையர் சென்டர்னு சொல்லுவோம். ஆனா பிரெயின் வந்து ஹையர் சென்டர் கிடையாது. நம்ம தொப்புள்ள இருந்து தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து 72,000 நாடிகள், மோர் தென் 72,000 நரம்பு மண்டலங்கள் வந்து தொப்புள்ள இருந்து தான் உருவாகி மேல போகுது. ஸோ தொப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உருவாகினதுதான் மூளை, நம்மளோட பிரெயின். ஸோ அதுல இருந்து கனெக்ட் ஆகிறதா ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய நரம்புகள் அத்தனையுமே வந்து கால் பாதத்துல தான் போய் முடியும். இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா தெரியும். பொம்மையில இருந்து இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து போன நரம்பு எல்லாமே கால் பாதத்துல தான் போய் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருந்து ஹார்ட்ல இருந்து அப்டமினல் ஆர்கன்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே கால்லையும் கை விரல் கீழே அந்த உள்ளங்கையிலேயும் தான் அந்த நரம்பு முடிச்சுகள் போய் வந்து முடிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட உடல் அமைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மனால நம்மளோட உடலை வந்து வெளியே வந்து எந்த லெவல்ல வேணாலும் கிளீன் பண்ண முடியும். ஆனா இன்டர்னல்ல நம்ம உடலை வந்து கிளீன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அன்றாட நம்ம எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறையில வந்து பார்த்தோம்னா எந்த அளவு நம்ம உடம்ப அசுத்தப்படுத்த முடியுமோ அந்த அளவு தெரிஞ்சு நம்ம வந்து அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரியாலிட்டி வந்து அதுதான். ஸோ ஒரு உணவுன்றத வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு தனி டாபிக். ஆக்சுவலா சிம்பிளா சொல்றேன். ஒரு உணவுன்றது வந்து அந்த உணவுக்குன்னு ஒரு உயிர் சக்தி இருக்கு. எப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுல வந்து உயிர் சக்தி இருக்கோ அப்போதான் அந்த உணவு உள்ள போய் நம்மளுக்கு வந்து ஒரு உயிராற்றலை வந்து கொடுக்கும். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய உணவுல வந்து அதிகமா வறுத்து அந்த உணவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அந்த உணவையே நம்ம கொண்டுதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஈவன் பழமா இருந்தாலும் சரி, காய்கறியா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா உள்ளுக்குள்ள இருக்க உடல் உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகுது. ஆனா அது நம்மளுக்கு வெளியே தெரியறது இல்லை. ஒரு இல்னஸா அது காட்டும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்ச்சலா இருக்கட்டும், ஒரு தலைவலியா இருக்கட்டும், ஒரு டயரியா போறதா இருக்கட்டும், இல்ல வயிற்று வலியா இருக்கட்டும், கண்ணி எரிச்சலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உடம்பு வந்து ஒரு சின்ன சின்ன அறிகுறி. நீ வந்து என்னை ஏதோ ஒரு பண்ற, அது வந்து என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம், அதை கேட்க மாட்டோம். ஏதோ வந்து நம்ம சாப்பிட்டது சரியில்லை வாட் எவர், அதை வந்து நம்ம யோசிக்காம இந்த நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு இங்கிலீஷ் மெடிசனோ இல்லை ஏதோ ஒரு மருந்து மாத்திரையை போட்டு அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிடுவோம், அழுத்தம் கொடுத்துருவோம். இல்லாட்டி நம்னஸ் ஒரு பெயின் கில்லர் போட்டு மதப்பு பண்ணிடுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க உடல் உறுப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணி ஒரு அக்யூட்டா இருக்கக்கூடிய டிசீஸை கிரானிக் ஆக்கி ஒரு வயிற்று வலியை கேஸ்ட்ரைட்டிஸாகவும் இல்லை கேஸ்ட்ரிக் கேன்சராகவும், பிளட்ல இம்பியூரா இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து கேன்சர் லெவல்லையும்,
மைல்டா டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராகவும் இல்லை சைக்காலஜிக்கல் டிசார்டராகவும் ஒரு ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு சத்து கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து ஒரு டீஜெனரேஷன் லெவலுக்கு, எலும்பு தேய்மான லெவலுக்கு கொண்டு போறதாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல வருது. இப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்க உடல் உறுப்புகளை வந்து நம்ம சீர் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டு வழி. என்ன அப்படின்னா, ஒண்ணு உணவு கட்டுப்பாடு மூலியமா சரி செய்யலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகா பயிற்சி முறை. எப்போ ஒரு யோகா பயிற்சியை வந்து மூச்சோட கம்பைன் பண்ணி பண்றீங்களோ அப்ப உடல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் ஸ்ட்ரென்த் ஆகும். அதை தான் மேம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். சோ அப்ப உடல் உடல் உறுப்புகளை வந்து பயிற்சி சரி பண்ணணும் அப்படின்னா யோகா பயிற்சினாலே உணவுனாலே மட்டும்தான் முடியும். அதுதான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவம். இது மட்டும் இல்லாம உடல் உறுப்புகளை ஒரு ஸ்டிமுலேஷன், நீங்க நல்லா வேலை செய்யுங்க, இப்ப நீங்க டல்லா இருக்கீங்க, தட்டி கொடுக்கறது. அப்படி தட்டி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த பாத சிகிச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால் பாதத்துல வந்து ஆனான் அரௌண்ட் வந்து எல்லா உடல் உறுப்புகளோட எண்டிங்கும் வந்து முடிஞ்சு அங்க இருந்து ஸ்டிமுலேட் ஆகி மேல வரும் எல்லா ஆர்கன்ஸுக்கும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டமே தலையில இருந்து கால் வரைக்கும் போய் கால்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும் காஃப் மசில் மூலியமா. அதனாலதான் காஃப் மசில நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட உடம்பு சூழ்நிலையில வந்து அந்த கால் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில ப்ரெஷர் கொடுப்போம், சில இடத்துல ப்ரெஷர் கொடுப்போம், சில இடத்துல தேய்ச்சி விடுவோம், சில இடத்துல நீவி விடுவோம். நீவி விடுறதுக்கு தேய்ச்சி விடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீவி விடுறது ப்ரெஷர் கொடுத்து நகர்த்துறது, தேய்ச்சி விடுறது நார்மலா ரப் பண்றது. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா அக்கு ப்ரெஷர் கொடுப்போம் ஒரு சில ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்றதுக்காக. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த பாதத்துல இருக்கக்கூடிய ஸ்டிமுலேஷனை கொடுக்கும்போது அந்த உள்ளுறுப்புகள் தூண்ட ஆரம்பிச்சு அந்த நரம்பு மண்டலங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை 25 பண்ணுது. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து தூக்கமின்மை. யாருக்கு வந்து தூக்கமே வரலன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த கால் பாத சிகிச்சையை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ரிலாக்ஸ்டா இருக்கும். ரெண்டாவது, நீங்க இந்த பாத சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத சிகிச்சை எடுக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷம் குறையாம ஆயிரும் ரெண்டு காலுக்குமே பண்றதுக்கு. ஸோ நாங்களாம் 1 hour கொடுத்துட்டு இருக்கோம் பாத சிகிச்சை. இதை எடுத்ததுக்கு அப்புறம் எய்தர் ஹெர்பல் கிளி ஒத்தரம் கொடுப்போம் நாங்க எங்களோட சென்டர்ல. எதுக்காக அப்படின்னா இந்த பாத சிகிச்சை எடுக்கும் போது சில உறுப்புகள் இருக்க இடத்துல வந்து பெயின் இருக்கும், சில உறுப்புகள் இருக்கிற இடத்துல வந்து பெயின் இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் சிட்டிங்கோட ரெண்டாவது சிட்டிங் மூணாவது சிட்டிங் எடுக்கும்போது எந்த இடத்துல பெயின் அதிகமா இருந்துச்சோ அந்த இடத்துல ஒரு மூணாவது சிட்டிங் நாலாவது சிட்டிங் போகும்போது பெயின் இல்லாம ஆயிரும். அதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவு வெளியே போய் அந்த ஆர்கன் பியூரிஃபை ஆயிடுச்சுன்ற ஒரு நல்ல செயல். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒத்தரம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நான் இந்த வலி இருக்கிற இடம் வந்து இந்த ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த ஹெர்பல் ஆயிலும் அந்த ஹெர்பல் ஹீட்டும் ஸ்கின் மூலியமா அப்சர்வ் ஆகி அந்த உறுப்பை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்கி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டா பண்றது. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ், நீங்க வெளியே ஏதோ ஒரு இடத்துல பாத சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா பாத சிகிச்சை எடுத்து வீட்டுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஸோ முட்டிக்கு கீழே ஸோ முழங்கால் வரைக்கும் வந்து சுடுதண்ணியில கால் வைங்க. அப்படி கால் வைக்கும் போது இரத்த குழாய் விரிவடைஞ்சு கால்ல இருந்து தலைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீரடைஞ்சு அதிகமா போகும். அப்ப ஸ்லீப் சைக்கிள் நல்லா இருக்கும். ரெண்டாவது, வலி சம்பந்தமான விஷயங்கள், ஒவ்வொரு உடல் உறுப்புகள்ல சில வலிகள் இருக்கும். அந்த மாதிரி பெயினுமே வந்து நீங்க பாத சிகிச்சை எடுக்கிறது மூலியமா நல்ல ரிலீவ் ஆகும். ஸோ மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் சின்ன கண் கோளாறுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதாவது பார்வை திறன் குறைபாடு, தூரத்துல இருக்க தெரியாம இருக்கிறது, பேப்பர் படிக்கிறது திடீர்னு கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களும் ஆரம்ப காலத்திலேயே பாத சிகிச்சை எடுக்கிறது மூலயமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல ஒரு டோனிபிகேஷன் கொடுக்கும். ஒண்ணு இல்ல, நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய பாராசிம்பத்திக் நர்வ் ஆக்டிவேட் பண்ணி அது ஒரு மோட்டார் சென்ஸை உருவாக்கி அது வேலை செய்ய வைக்குது. ஸோ இதுதான் மெயின். இந்த பாத சிகிச்சையை வந்து எந்த வியாதிக்கு இருக்கிறவங்க எடுக்கக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா காலில் சொரியாசிஸ் இருக்கிறவங்க, ஸ்கின் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க மட்டும் காலில் சொரியாசிஸ் இருக்கிறவங்க, ஸ்கின் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து எடுக்கக்கூடாது. மித்தபடி எல்லாமே வந்து இந்த பாத சிகிச்சையை வந்து எடுக்கலாம்.